உணர்வோடு வேகத்தோடு நாம் ராகுல் காந்தியினுடைய பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்ற எண்ணம் கடந்த சில மாதங்களாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கூட்டம். அதிலே சிதம்பரம் அவர்கள் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய தலைவர்கள் சாலைகளிலே ரோடுகளிலே இறங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதுதான். நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன், மோடியின் ஆட்சி இன்னும் 4-5 மாதத்திற்கு கூட இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பச்சா என்று சொல்லவர் முன்னால் நீ இன்றைக்கு பச்சாவாக நின்று கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் என்ற இயக்கமும் மதச்சார்பு இல்லாத மற்ற இயக்கங்களும் தன்னை மறந்து இந்த நாட்டிலே மத வெறியை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கின்றவர்கள் தான் இந்த கூட்டணியில். உங்கள் கூட்டணியில் பதவி கிடைக்காதா, பெட்டி கிடைக்காதா? தேர்தலின் போது சொன்னாரே ட்ரக்கு லாரி போல் வீட்டுக்கு வரும் என்று, அப்படி வராதா என்று அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் குமாரும் நாயுடுவும். ஆகவே எல்லை பொறுத்தவரையில் மீண்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு, இந்திய கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அது மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருந்த வளர்ச்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் இந்த நாடு வளர்ச்சியுறும். விரைவில் நாம் உலகத்தின் முதல் வல்லரசாக வருவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.